நம்மளை சுத்தி இருக்க ஜீவராசிகள், நீங்க போறீங்க, ஒரு செடி இருக்கு, வாடி வதங்கி இருக்கு, உடனடியா போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து அதுக்கு ஊத்துன அடுத்த நிமிஷம் அந்த உயிர்ப்பு தண்ணி வந்து அந்த ஜீவன் வந்து ஒரு நிமிஷம் சந்தோஷம் ஆகுது பாருங்க, அது நம்மளை வாழ வைக்கும். மேல மொட்டை மாடியில ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வைக்கிறீங்க, ஒரு 4-5 குருவி காக்காவெல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே அந்த தாகத்தோட தேடி வருது, ஒரு வாய் தண்ணி கிடைக்காதான்னு உங்க வீட்டை பார்த்து வந்து தண்ணியை குடிச்சிருது. முருகன் நிச்சயமா உங்களை வாழ வைப்பார். ஏன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளும் முருகன் இருந்து கொண்டிருக்கிறார். முருகன் செய்ய வேண்டிய கடமையை நீங்க ஒரு பக்கம் முன்னா போய் செஞ்சுட்டீங்க. முருகன் நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார் தான் சொல்றார். தானம் என்றும் இடுங்கோள், இருந்தபடி இருங்கோள்ங்கிறார். என்னன்னா, அது வேணுமா, இந்த பரிகாரமா, அந்த பரிகாரமா, அதெல்லாம் இல்லப்பா. வீட்டுல உட்கார்ந்து முருகனை மனசு நிறைய பூஜை பண்ணு, ஆசை தீர பூஜை பண்ணு, நிச்சயமா முருகனுடைய அருள் தாமே வந்து உமக்கு வெளிப்படுமேங்கிறார்.